வணக்கம். ரோமாபுரி பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நீ பிடிலாவது வாசி, புல்புல்காராவது வாசி, எதை ஒன்றா வாசி, ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் இல்லை. ஆனால் அவன் குவைட் கான்ட்ரரிங்க. பாகல் தெய்வம்னு அவன் ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. அதனால் நீ வணங்கின்னு போ. மற்ற அந்த கிறிஸ்துவங்களை போதகர்கள்லாம் ரொம்ப இம்சை பண்ணுவாங்க. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஹிட்லர் ஜெர்மனியில் பண்ண மாதிரி அவன் ஒரு மத வெறியனுங்க. என்ன பண்ண அவன் ரெகுலராக டெய்லி கூப்பிடுவாங்க. அரச சபைக்கு போதகர்களை கிறிஸ்துவர்களை கூப்பிட்டு பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில் கண்டிப்பாக சொல்லணும். சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஜெயிலில் போட்டுடுவான், இல்லை கழுத்தை வெட்டிடுவான். அவன் மூடை பொறுத்து இருக்குங்க. இதுக்கு இந்த தண்டனைன்னு கிடையாது, சட்ட புஸ்தகம்லாம் கிடையாது. என்ன பண்ணால் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு போதகரை வர சொல்லியிருக்கான். டெய்லி ஒருத்தர் வர சொல்லுவான். அவரை வர சொல்லும்போது அவருடைய லாயத்தில் இருக்கிற பையன் என்ன சொன்னால், போதகரே நான் இன்றைக்கி தானே நீங்கள் போனோன்னா. ஆமாண்ணா. நீங்கள் இன்றைக்கி போகாதீங்க. ஏன்னாங்க, சபையில் ஏதாவது அசிங்கம் பண்ணான்னா நல்லா இருக்காத, நீங்கள் நல்லா இது பண்ணவர், நீங்கள் ப்ரீச் பண்ணவருன்னு அவர் சொன்னது சரியாக இருக்கவே அவன் என்ன பண்ணார், அந்த போதகர் போலைங்க. இந்த பையன் என்ன பண்ணால், அவன் குதிரை லாயத்தில் இருக்கிறவன். அவர்கிட்ட அவன் என்ன பண்ணான், அரச சபைக்கு போனான். இது யாருன்னு கேட்டான். எங்கள் போதகருக்கு பதிலாக வந்திருக்கேன் நான் சிஷ்யன், கேள்வியை நீ கேளுன்னா. அவன் என்ன கேட்டான், ஒன்றையும் சாகடிச்சிடுவான், அவரையும் சாகடிச்சிடுவான், பதில் சரியா இல்லைன்னா. சரி சொல்லுன்றான். ஒன்று, நான் நாளை காலையில் என்ன செய்வேன், முழிக்கும்போது என்ன நினைப்பேன், எத்தை தின்றது எத்தை குடிக்கிறதுன்னு நினைப்பேன்னா. சரி. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன். மேலே வானம் இருக்குது பாரு, அந்த வானத்தோட நீளம் என்ன அகலம் என்ன சொல்லுன்றான். அளவுகோலை கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் கரெக்டாக பதில் சொல்லலாம். மூணாவது கேட்டான். என்ன கேட்டான், மூணாவது கேள்வி என்னுடைய விலை என்னான்னு கேட்டான். 10 பைசா நீ பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. ஏன்னா உன்னை முதுகுக்கு பின்னாடி திட்டுறாங்கன்னா. ஸோ எந்த மதத்தையும் குறைவாக சொல்லக்கூடாதுங்க. ஹிட்லர் அதனால தாங்க செத்தான். இவன் நீரோ மன்னன்னு கடைசியில் தற்கொலை பண்ணிக்கினாங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.